ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துட்டேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையோட அந்த ஸ்டெம்மு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 7லேருந்து 8 பாதாமை 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் மெல்ட் ஆனது உடனே 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீரகம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இதை கீறி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை நல்லா கலந்து விடணும். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ தட் அதோட கலரு எல்லாமே சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக வந்திருக்கு. இதில் இப்போ தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, செமி கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் க்யூப்ஸ், அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா க்ரஷ் பண்ணியிருக்க கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துட்டா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.